வணக்கம் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6GB ரேம் உள்ள ஒரு மொபைல், பழைய மொபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வீட்டு யூசேஜுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் எந்த விதமான ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம PS2 கன்சோலெலாம் மாற்றி நம்ம எப்படி கேம் ஆட போகிறோம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க மொபைல். ஓகேவா? ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 6GB ரேமும் வேறு 128GB மெமரி கார்டுன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப ஜாம் ஆகுது ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு PS2 எமுலேட்டர். ஓகேவா? ஸோ இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப் பார்த்திங்கன்னா சஜெக்ஷன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு இது கூடவே நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா PS2 எமுலேட்டர் பயோஸ்ன்னு. ஓகேவா? ஸோ PS2 எமுலேட்டர் பயோஸ்ன்னு போட்டிங்கனாலே அதுக்குமே நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஸோ அதுலேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய வருது பார்த்தீங்களா? இதேமாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இசட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணுற ஒரு ஆப் வரும். இந்த ஆப் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இப்போ டவுன் பண்ணோம்ல, அது ப்ளஸ் கேமும் ஏற்றிருக்கோம். கேம்ஸ் எப்படி ஏற்றணும்னா, அந்த கேமோட பேரை போட்டு ஐஎஸ்ஓன்னு அடிச்சிங்கனாலே இந்த கேம் ஃபைல் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதை நான் டேரெக்டாக எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ சட்ட சிக்கல். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அண்ட் இதையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கேமுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அண்ட் பயோஸுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பெரிய ஃபைல் அதனால். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண எல்லா ஃபைலையும் இதில் வச்சுட்டு, ஸோ இந்த ஆப்பை நான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப் தான் பார்த்திங்கன்னா எமுலேட்டர். ஸோ இதுதான் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக ரன் பண்ண போகுது. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் டிவிலையுமே கனெக்ட் பண்ணி விளையாடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர்ஸ்லாம் உண்டு, கேபிள்ஸ். அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஜாய்ஸ்டிக் வாங்கிக்கோங்க. ப்ளூடூத் ஜாய்ஸ்டிக் வாங்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஜாய்ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு கேபிள் மூலமாக டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டிவியை பார்த்து கூட ப்ளே பண்ணலாம், மொபைலில் ஒரு கன்சோல் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இதை இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா பயோஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மாறிக்கும். நம்ம அதில் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஸோ அதுவே மாறுறது தான் நல்லது. நமக்கு லேக் இஷ்யூஸ் இருந்துன்னா அதுவே மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்போர்ட் போட்டோம்ல, ஸோ அந்த ஃபைலுக்கு நீங்கள் போய்க்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூணத்தில் ஏதாவது ஒரு பயோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். ஸோ பயோஸ் வந்துட்டா, இதை கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏதாவது கேம் ஃபைல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபைலை பார்த்திங்கன்னா யூஸ் கொடுக்க போகிறேன். ஸோ யூஸ் திஸ் ஃபைல். இது ஆல்ரெடி கேம் இருக்குது பார்த்திங்களா, www.8comes2pain இந்த இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் யூஸ் கொடுத்தேன்னா கேம் பார்த்திங்கன்னா உள்ளே லோட் ஆகிடும். அலோவ் கொடுத்தேன்னா போதும், வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம். இதில் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் எதெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் PS2ஓட கேம்ஸ் ஐஎஸ்ஓன்னு போட்டாலே போதும். அதுக்கு ஒரு வெப்சைட் உண்டு, அதில் பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது, கேம் வந்து லோட் ஆகுது. ஸோ சக்ஸஸ் தான். ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணோன்னே பாருங்கள், கேம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிது. செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக செட்டிங் இருக்குது. கேம் பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.